நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆப்ஷனை வாங்கி லாஸ் ஆகிருக்கீங்களா? ஸோ அது உங்கள் மிஸ்டேக் இல்லை, அது டைமிங் மிஸ்டேக். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாக்டாக எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், எப்போ ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஆப்ஷன் பையிங்க்கு பெஸ்ட் டைம், ஒஸ்ட் டைம், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும் எல்லாமே பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் இது உங்கள் ட்ரேடிங்கை கன்ஃபார்ம் மாற்றிடும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டைம் ஜோன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டைம் ஜோன்ஸ் இருக்குது. அதை நம்ம பிரித்து இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கோல்டன் விண்டோ, செகண்டரி விண்டோ அண்ட் ஃபைனல் விண்டோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விண்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரே ஆகக்கூடாத டைமிங் ஜோன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷனோட முதல் எதிரியே டைம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் டைம் தான் உங்கள் நண்பன். ஓகேங்களா? ஆஃப்டர் டைம் தான் உங்களோட எனிமியே. ஓகேங்களா? ஸோ அவன் தான் உங்களை வச்சு செய்வான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக கோல்டன் விண்டோ 9:30க்கு ஓப்பன் ஆகிட்டு 11 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் ஜோனில் நீங்கள் கன்ஃபார்ம் உங்களோட என்ட்ரி செட்டப் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இம்பல்சிவ் ஸ்விங்ஸ் கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நல்லா ஃபார்மும் ஆகும், ப்ரீமியம் ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணும் அண்ட் லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் உங்களோட எனி ஸ்ட்ராட்டஜி, ஈவன் நம்ம ஹார்மோனிக் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 9:30 வரைக்கும் 9:15 ஓப்பன் ஆகுது, 9:30 வரைக்கும் என்ன பண்ணுறது? அங்கே தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஃபேக் மூவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஃபேக் மூவ் ஜோன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ப்ரெட்டும் வைடாக இருக்கும், ரியல் டைரெக்ஷன் நமக்கு கரெக்டாக தெரியாது. ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸுக்கு அப்புறம் தான் என்ன டைரெக்ஷனுங்கிறதே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடிய ஜோன் என்னென்னு தெரிஞ்சிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அடுத்தது கோல்டன் விண்டோ இதுங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் என்ட்ரு ஆக வேண்டிய டைம் 9:30 to 11 AM முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரேட் செட்டப்பை பார்த்துட்டு மார்னிங்லேயே என்ட்ரு ஆகிட்டு முடிச்சிடணும். ஸோ இப்போ இது என்ட்ரு ஆகிட்டேன் எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபைனலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் மற்ற இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது செகண்டரி விண்டோ. செகண்டரி விண்டோன்னா எதுனா 11 AM அப்புறம் 12 PM உள்ள. ஓகேங்களா? அதாவது 11 to 12 இந்த இடத்துல உங்களுக்கு மார்னிங் மொமெண்டம் அப்படியே ஃபாலோ ஆகி வால்யூம் நல்லா இருந்து இம்பல்சிவ் ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த செகண்டரி விண்டோவில் நம்ம என்ட்ரு ஆகும். இல்லைனா இதில் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். ஏன்னா இங்கே செட்டப் ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இல்லைனா நமக்கு பெருசாக சைட்வேஸில் கொண்டு போயிட்டு நம்மளை ப்ரீமியமாக டீகே பண்ணி கொண்டு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் இந்த டைமிங்கை நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஃபைனல் விண்டோ. ஃபைனல் விண்டோங்கிறது எதுனா 2 to 3. ஸோ இந்த டைமில் நம்ம என்ட்ரு ஆகலாமான்னா டூ ரிஸ்கி, மேக்ஸிமம் இந்த ஜோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீமியம் வேகமாக டீகே ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இம்பல்சிவ் ஸ்விங் ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு சடனாக மொமெண்டம் போயிட்டு சட்டுன்னு ப்ரீமியம் இறங்கிடும். ஸோ அதனால் ஸ்கேல் பண்ணுறவங்களால மட்டும் இந்த ஜோனில் லிவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களால இதில் மட்டும்தான் அவங்க இதை தாங்க முடியும். மற்றவங்க யாராலையும் ஒரு ஃபுல் ட்ரேட் செட்டப் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கவங்களால இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. எஸ்எல் வாங்கிட்டு ஓடிடணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் எஸ்எல் போடாமல் ட்ரேட் பண்ணால் அடி கன்ஃபார்ம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பெஸ்ட்டு டைமிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒஸ்ட்டு டைமிங்ஸை பார்க்க போகிறோம். அதாவது அவாய்ட் பண்ண வேண்டிய டைம். நான் முன்னே சொன்ன மாதிரி 9:15 மார்க்கெட் ஓப்பன் பண்ணி 9:30 வரைக்கும் அந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 12 to 2. ஸோ அதாவது 11 to 12 நம்ம மொமெண்டம் இருந்தால் என்ட்ரி எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த 12 to 2 மணி வரைக்கும் என்ன பண்ணுறது, அந்த டைமையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது டேவோட வால்யூம் ரொம்ப லோவாக இருக்கும். மேக்ஸிமம் மார்க்கெட் சைட்வேஸில் தான் போகும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா சட்னி போட்டு அரைக்க மாதிரி அரைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தீட்டா சைலண்ட்டாக இருக்கும், ப்ரீமியம் தின்னு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்போனா 2:45 to 3:30 அந்த இடத்துல. ஓகேங்களா? நான் 2 to 3 கொடுத்தேங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜோனில் நீங்கள் மேக்ஸிமம் என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 to 3 ஜோனில் நம்ம ஏதாவது இம்பல்சிவ் ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும் என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? இது 2:45க்கு மேலே நீங்கள் என்ட்ரே ஆகக்கூடாது. ஏன்னா ப்ரீமியம் அந்த டேயில் வேகமாக குறையும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைமிங்ஸ் எல்லாமே எல்லா நாளும் அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இது ரொம்ப மோசமாக இருக்கும்.
ஓகேங்களா. அதாவது நீங்கள் மார்னிங் ஜோனில், அதாவது கோல்டன் விண்டோவில் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்குது எக்ஸ்பைரி டேயில். மற்ற டேயில் நீங்கள் வந்து நான் வந்து ஹீரோ 0 பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் 0 தான். ஏன்னா ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் ஹீரோ 0 எதிர்பார்த்துட்டு எல்லோரும் இருப்பாங்க மதியானம், ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஹீரோ 0 எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கேல்பர்ஸ் ரெகுலராக இதில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆல்ரெடி லாஸ் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு வரனால பறக்கிறத பிடிக்க போகிறேன்னு போனோம்னா இருக்கிறதும் பறந்து போயிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் எந்த டைம் ஜோனில் என்ட்ரு ஆகணும், எந்த டைம் ஜோனில் என்ட்ரி ஆகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ என்ட்ரான டைம் ஜோனில் எது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், ஈவினிங் வரைக்குமே ஹோல்டு பண்ணிட முடியுமா, அப்படி ஹோல்டு பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக பார்த்துடலாம், ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் கோல்டன் விண்டோ அதாவது 9:30க்கு என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா 12 to 12:30க்கு எக்ஸிட் பண்ணிடுங்க. நீங்கள் 10 o'clock அண்ட் 10:30 அந்த மாதிரி என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 11 o'clock வரைக்கும் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 hour to 1.5 hours தான் உங்களுக்கான டைமிங், ஓகேங்களா. 12 to 12:30 அந்த டைம் ஜோனில் நீங்கள் கன்ஃபார்ம் எக்ஸிட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கான மொமெண்டம் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சைட்வேஸில் போயிட்டா என் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே வரும் அப்படின்னாலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அங்கே ப்ரீமியம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான், ஓகேங்களா. அவன் இறக்கிடுவான். இன்கேஸ் நீங்கள் கான்ட்ராக்டோட ஃபஸ்ட்டு டேவாக இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும், ஓகேங்களா. மற்ற டேஸில் அது நடக்காது, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபைனல் விண்டோ நீங்கள் 2 to 2:40 மேக்ஸிமம் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா வந்து 3 o'clock 3:15க்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும், அதாவது ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. ஸோ இது உங்கள் மேக்ஸிமம் ஹோல் டைம் கைடு, ஓகேங்களா. ஸோ இது எப்போ என்ட்ரு பண்ணாலும் இந்த டேபிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸிட் டைமை முடிஞ்சால் டிசிப்ளினாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஓகேங்களா. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும், ஓகேங்களா, நமக்கு வந்து டைம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஓகேங்களா. அந்த 12 to 2 வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஆஃப்டர் 2 அங்கே தான் நமக்கு டைம் வந்து எனிமி. ஏன்னா டைம் வந்து போக போக நம்ம ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டைம் எப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அந்த டைமில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா. நியூட்ரலாக இருக்கிற டைமில் ட்ரேட் பண்ணலாம், ஆனால் பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் அது சம்பவம் செஞ்சுட்டு போயிடும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 2:45க்கு அப்புறம் நிஃப்டி 80 to 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஆனால் உங்கள் சிஇ ஆர் பிஇ ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 பாயிண்ட் மட்டும்தான் ரைஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு காரணம்னா தீட்டா அண்ட் ஐவி கிராஷ் எல்லாம் மெயினாட்டும் சாப்பிடும், ஓகேங்களா. ஸோ இதனால் ஸ்மார்ட் மணி உங்கள் பையிங்கை யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்கள் பை பண்ணுறத வச்சு அவங்க வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டைம் ஃப்ரெண்டாக இருக்கும்போது மட்டும் பை பண்ணுங்கள். இனிமையாக மாறினதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம வச்சிருக்கவே கூடாது, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நம்ம மறுபடியும் ஒரு கிளியர் கான்டாக்ட்ஸ் மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஃபைனலாக நம்ம 9:50 to 9:30 வாட்ச் மட்டும் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம இப்படி வச்சுக்கலாம், 9:50 to 9:25 வரைக்கும் வாட்ச் பண்ணுறோம். 9:25 9:30 வரைக்கும் செட்டப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 9:30 11 வரைக்கும் ப்ரைம் ஜோன், அங்கே வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம், ஓகேங்களா. ஸோ 11 to 12 க்ளீன் செட்டப்ஸ் இருந்து நான் மட்டும் என்ட்ரு ஆகிறோம், ஓகேங்களா. ஸோ 12 to 2 ரெஸ்ட் எடுக்கிறோம். 2 to 40 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு குளோபல் கன்ஃபர்மேஷனோ இல்லை இனி ஒரு ஃபைனல் டிசிஷனில் ஒரு ட்ரேட் செட்டப் இருந்தால் மட்டும், ஓகேங்களா. இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிக்கிறோம். ஸோ இதிலிருந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து உங்களோட மேக்ஸிமம் ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 12:30 தான், ஓகேங்களா. ஒரு 3 மணி நேரம், அதுலேயே உங்களோட டைம் ஜோன்ஸே முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அங்கே போய் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டு தான் போகணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்கள் ஐடியல் ட்ரேடிங் டைம்லைன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டே டிசிப்ளினாகவும் இருக்கும், எமோஷ்னல் ட்ரேட் பண்ணாமையும் இருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த ஃபைனலாக டிபி ஹிட் பண்ணோடனே எப்போ எக்ஸிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. எஸ்எட் ஹிட் பண்ணால் ஆவரேஜ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ ஓவர் நைட் ஹோல்டிங்கும் பண்ணாதீங்க வீக்லி எக்ஸ்பைரியில், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 5 மினிட்ல எப்பவுமே வந்து பையும் பண்ணாதீங்க, நியூஸ் கேண்டல்லையும் பை பண்ணாதீங்க, என்ன கேட்டால் ட்ரேடே பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ரூல்ஸ் என்னன்னா டிபி வந்தால் உடனே எக்ஸிட் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து க்ரீடே ஆகிட்டு, ஓகேங்களா. ஸோ இன்னும் பை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஓவர் க்ரீடினஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கனால சொல்கிறேன், ஓகேங்களா.
ஸோ அடுத்து எக்ஸல் ஹிட் ஆனோடனே கன்ஃபார்ம் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஆவரேஜ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் உங்களுக்கு எக்ஸலே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனால் ஆகிட்டு போகிறோம். நீங்கள் பண்ண அனலைஸ் தப்பாக போச்சு, இல்லை ஏதோ ஒரு எக்ஸல் பிளேஸ்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிடுங்க. அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு போய்ட்டு இன்றைக்கி இருக்க நம்ம இன்றைக்கின்னு ஒரு லாஸ்ட் லிமிட் செட் பண்ணால் அந்த லாஸ்ட் லிமிட்டை தாண்டி நீங்கள் போகாதீங்க. அது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி வீக்லி ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்பைரி வந்து ஹோல்டு பண்ணாதீங்க ஓவர் நைட். அதாவது இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ரைடே முடியலன்னா ஃப்ரைடே 3 o'clock முன்னாடி என்னோடய ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே ட்ரம்ப்புங்கிற ஒரு பன்னாட பையன் இருக்கான், அவன் என்ன வேணால் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் லாஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் வந்து ஆப்ஷனை வந்து விட்டதுக்கு காரணமே அந்த ஒரு பன்னாட பையன் தான். ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு 45 minutes அந்த கடைசி 3/4 மணி நேரம் ட்ரேடே பண்ணாதீங்க. மார்க்கெட்டை ஏன் பார்க்குறீங்க? என்ன கேட்டால் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, முடிஞ்சதாக 12 மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோடய பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஆப்ஷன் பையிங் கேம் ஃபுல்லாக மாறும். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் லிங்க் அண்ட் பப்ளிக் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.